السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله المجتبى أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل رب أنزلني منزلا مباركا وأنت خير المنزلين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: وبارك لي فيما أعطيت أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு முஃமினுக்கு வழங்கியிருக்கின்ற அருள் பாக்கியங்களில் மிகச் சிறந்தது அல்லாஹ் அவனுக்கு செய்கின்ற பரக்கத். பரக்கத் என்ற இந்த வாக்கியம் இருக்கின்றதே எல்லோருக்கும் கிடைப்பது கிடையாது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு வழங்குகிறான். பொதுவாக நம்முடைய மக்கள் பரக்கத்துக்காக துஆ செய்யுங்கள், பரக்கத்துக்காக துஆ செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஒரு விஷயத்தை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலில் பரக்கத் என்றால் என்ன, அதை அடைவதற்குண்டான வழிகள் என்ன? பரக்கத் என்று சொன்னால் குறைந்ததை கொண்டு நிறைய காரியங்கள் நிறைவேறுவது. அதே போன்று அல்லாஹ் வழங்கிய நிஅமத்துகள் நிரந்தரமாக இருப்பது. இதுதான் பரக்கத்துடைய உண்மையான விளக்கம். பரக்கத் இருக்கின்றதே, இது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லவர்களுக்கும் சாலிஹன்களுக்கும் நிறையவே வழங்கியிருக்கின்றான். காரணம், அவர்களுடைய செயல்பாடுகள் பரக்கத்தை அடைவதற்குண்டான செயல்பாடுகளாக இருக்கும். பரக்கத்துடைய ஒரு மிக பெரும் ஒரு அருள் என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை அல்லாஹ் தன்னோடு இணைத்து கொண்டான். குர்ஆனில் பல இடங்களில் தபாரக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ் வாக்கியமானவன், ஃபதபாரக் அல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பவர்களில் மிகச் சிறந்தவனாகி அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், பரக்கத்துடையவன். தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான், அழகிய அற்புதமான குர்ஆனை இறக்கி வைத்த அந்த அல்லாஹ் பரக்கத்துடையவன். தபாரகஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், மிக சிறப்பும் கண்ணியமுள்ள உம்முடைய இறைவனின் திருநாமம், அந்த பெயர் பரக்கத்துடையது. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், இவ்வுலகத்தை ஆட்சி செய்கின்ற, தன் வசத்தில் வைத்திருக்கின்ற அல்லாஹ் பாக்கியமுடையவன். இப்படி குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பரக்கத்துடையவன், பரக்கத்துடையவன் என்று தன்னை தானே அல்லாஹ் தஆலா பிரகடனப்படுத்துகிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை செய்வாயாக, என்னுடைய உணவில் பரக்கத்தை செய்வாயாக, என்னுடைய ஆயுள் பரக்கத்தை செய்வாயாக, என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக. இப்படி எல்லா நிலைகளிலும் எல்லாவற்றிலும் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேட்க வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்டு பெற வேண்டும், அதற்குண்டான வழிகளையும் தேட வேண்டும். பரக்கத்தை அடைவதற்குண்டான வழிகள் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழிகள் என்ன? ஹதீஸில் வருகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இப்படி ஒரு முறை துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா, எனது இரட்சகனே என்னுடைய உம்மத்திற்கு நீ பரக்கத்து செய்வாயாக அவர்களுடைய அதிகாலை நேரத்தில். சஹ்ருல் ஹகாமிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கம் என்று சொன்னால், எப்பொழுது ஒரு படையை, அது சிறிய படையோ பெரிய படையோ அனுப்பி வைப்பார்களேயானால் அவர்கள் அதிகாலை நேரத்தில் அனுப்பி வைப்பார்கள். காரணம், அந்த நேரம் பரக்கத்துடைய நேரம், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கின்ற நேரம். அதனால் அவர்கள் அதிகாலை நேரத்திலே அனுப்புவார்கள். இது பெருமானாருடைய உயர்ந்த பண்பாக இருந்தது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு பழகிய சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். சஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அறிவிக்கின்ற சஹாபாக்கள் சொல்வார்கள், சஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். வியாபாரத்திற்காக தன்னுடைய வேலையாட்களை அதிகாலை நேரத்திலே அனுப்பக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இதனால் அல்லாஹு தாலா அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பரக்கத்து செய்தாங்க. மிக பெரும் செல்வந்தராக திகழ்ந்தார்கள். காரணம், அவர்களுடைய வியாபாரத்தினுடைய அணுகுமுறைகள் மிக தெளிவாக இருந்தது. முதலில் அதிகாலையில் இருந்து அல்லாஹை வணங்குவார்கள், அல்லாஹை துதிப்பார்கள், தொழுகையை நிறைவேற்றுவார்கள், பிறகு தன்னுடைய வியாபாரத்திற்கு புறப்பட்டு செல்வார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பரக்கத்து செய்தான். இதே போன்றுதான் ஏனைய சஹாபாக்களும் எப்பொழுது அவர்கள் வியாபாரத்திற்கு சென்றாலும் அதிகாலையில் செல்கின்ற பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று சுபுஹ் தொழுகை இல்லாமல் எத்தனையோ மக்கள் வியாபாரத்திற்கு செல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். சற்று சிந்திக்க வேண்டும் அல்லாஹ்வின் நேரடியார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியை விட்டுவிட்டு நாம் வியாபாரத்தில் பரக்கத்து தேடினால் எப்படி பரக்கத்துல் வியாபாரமாக இருக்க முடியும்? சற்று சிந்திக்க வேண்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சமுதாயத்திற்கு வழிகாட்டினார்களோ அதே போன்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலும் பல இடங்களிலும் நபிமார்களை பற்றியும் சொல்லுவார். பரக்கத்து எப்படி கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை எடுத்து வைத்த பொழுது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் அல்லாஹ் தஆலா ஒரு கப்பலை தயார் செய்ய சொன்னான். மிகப்பெரிய வெள்ள பிரளயத்தை கொண்டு மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் மட்டும் கப்பலிலே ஏறும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அந்த நிகழ்வை சூரத்துல் முஃமினூனில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஃபைதஸ்தவைத அன்த வமன் மஅக அலல் ஃபுல்க் ஃபக்குல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். எப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சமுதாயத்தார்களும் கப்பலில் ஏறி அமர்ந்து விட்டார்களோ அப்போது அல்லாஹ் சொல்லுவான், நபியே இவ்வாறு சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். அநியாயக்கார கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறான். வகுர் ரப்பி அன்சில்னி முன்ஸலம் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்சிலீன். என் இரட்சகனே, நீ மிகவும் பாக்கியம் செய்யப்பட்ட இடத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக, பரக்கத்து பொருந்திய இடத்தில் இறக்கி வைப்பாயாக, பத்திரமாக பாதுகாப்பாக இறக்கி வைப்பவர்கள் நீனே மிகச்சிறந்த என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு துஆவை கற்றுக் கொடுப்பான். இதை வைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஒரு படிப்பினை என்று சொன்னால், நாம் புதிதாக ஒரு ஊருக்கு சென்றால் எங்கு சென்றாலும் சரி இது போன்ற துஆக்களை ஓத வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அதிகாலை நேரத்தில், அதாவது சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். ஹதீஸில் வருகின்றது, தஸஹரு ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. சஹருடைய உணவை சாப்பிடுங்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நிறைய பரக்கத்து வைத்திருக்கான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆக இதுவெல்லாம் பரக்கத்துடைய நேரங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் பரக்கத்தை கேட்க வேண்டும். இந்த பரக்கத்து இருக்கின்றதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான தருணங்களில்
இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்பதாக இந்த சமுதாயத்திற்கு தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கற்பிப்பார்கள். புதுமண தம்பதிகள் யார் புதிதாக திருமணம் முடித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத்து செய்வானாக, அருள் புரிவானாக, மேலும் பரக்கத்தான நல்ல காரியங்களில் உங்களை ஒன்று சேர்ப்பானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுமண தம்பதி யார் நிக்காக முடித்த பிறகு தன் வாழ்க்கையை துவங்குவார்களே அவர்களுக்காக இந்த துஆவை செய்வார்கள். காரணம், இது ஒரு தனி வாழ்க்கை. இங்கிருந்து ஒரு தனி வாழ்க்கை தொடங்குகின்றது. அது பரக்கத்தாக அமைய வேண்டும், நல்ல கயிறுகளை கொண்டு அமைய வேண்டும், நலவுகளை கொண்டு அமைய வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள். ஆக பரக்கத்து என்பது அல்லாஹ் தஆலா பல வழிகள் வைத்திருக்கின்றான். அதை அடைவதற்குண்டான வழிகளும் பல வழிகள் இருக்கின்றது. மேற்கூறப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் பரக்கத்திற்குண்டான நேரங்கள், பரக்கத்திற்குண்டான இடங்கள், பரக்கத்திற்குண்டான சந்தர்ப்பங்கள். இப்பொழுது நாம் விளங்க வேண்டியது அந்த பரக்கத்தை அடைவதற்குண்டான வழிகள் என்ன, எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த செயல்பாடுகளை அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்கிறான். முதலாவது தக்வா. எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். எப்பொழுதும் யார் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இவ்வாறு சொல்வான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த ஊர்வாசிகள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹை பயந்து வாழக்கூடியவர்களாக இருந்திருப்பார்களே, ஆனால் வானம் பூமியினுடைய பரக்கத்தினுடைய வாசலில் நாம் திறந்து விட்டிருப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, யாரிடத்திலே ஈமானும் தக்வாவும் இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான். இது பரக்கத்தை அடைவதற்குண்டான முதலாவது வழி. இரண்டாவது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல். பரக்கத்தை அடைவதற்குண்டான இரண்டாவது வழி அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்துதல். அதை அல்லாஹ் தஆலா சுருக்கமாக தன் திருமறையிலே சொல்வான், வயதஅதன ரப்புக்கும் லயின் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும் வலயின் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன், என்னுடைய அருளை அதிகமாக்குவேன். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடந்து நான் எதை ஏவிருக்கின்றோ அதை செய்து, எதை விட்டு தடுத்திருக்கின்றோ அதை விட்டு தவிர்ந்திருந்து நான் உங்களுக்கு கொடுத்த நியாமத்துகளை எல்லாம் எண்ணி நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதற்கு பதிலாக உங்களுக்கு என்னுடைய பரக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துவேன், அருளை இன்னும் அதிகப்படுத்து என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கின்றான். அது மட்டுமல்ல, பரக்கத்தை அடையக்கூடிய மூன்றாவது அழகிய வழி என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒருமுறை துஆ செய்வார்கள், வபாரிக் லீ ஃபீமா அஅதைத. யா அல்லாஹ், எனக்கு நீ வழங்கியதில் பரக்கத்தை செய்வாயாக. எனக்கு நீ வழங்கி இருக்கின்ற செல்வங்கள், எனக்கு வழங்கியிருக்கின்ற பிள்ளை செல்வங்கள், பொருட்செல்வங்கள், எனக்கு வழங்கியிருக்கின்ற உடல் அனைத்திலும் பரக்கத்தை செய்வாயாக என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள். ஆக துஆவின் மூலமாகவும் பரக்கத்து கிடைக்கும். பரக்கத்தை அடைவதற்கு நான்காவது வழி என்னவென்று சொன்னால் ஹராமான உணவிலிருந்து தன்னை பாதுகாத்தல். யாரிடத்திலே ஹராமான உணவுகளை உண்ணுகின்ற பழக்கம் இருக்குமோ, ஹராமான வியாபாரத்தினால் வருகின்ற அந்த பொருளாதாரத்தை வைத்து யார் சாப்பிடுவார்களோ அதிலே ஒருபோதும் பரக்கத்து இருக்காது. பார்ப்பதற்கு வேண்டுமானால் பெருகியதாக இருக்கலாம், ஆனால் அதில் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் பரக்கத்து வைப்பதே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அதில் எந்த பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுவான். அது மட்டுமல்ல, வ யுர்பிஸ் ஸதகாத், யார் ஹலாலான முறையில் சம்பாதித்து அல்லாஹ் கூறிய வழிகளில் செலவு செய்வார்களோ, சதக்கா செய்வார்களோ, தான தர்மங்கள் செய்வார்களோ அதை அல்லாஹ் தஆலா இரட்டிப்பாக்குவான், அதிகப்படுத்துவான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம். அல்லாஹ் தஆலா பாவம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற மக்களை ஒருபோதும் நேசிப்பது கிடையாது.
கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பரக்கத்தை அடைவதற்குண்டான அழகிய வழிகளில் 5வது மிக முக்கியமான வழின்னு ஒன்று சொன்னால், நாம் நம்முடைய பெற்றோர்களை கண்ணியமாக பார்த்து கொள்வது. எந்த மனிதன் இவ்வுலக வாழ்க்கையில் பெற்றோர்களை கண்ணியமான முறை பார்த்து கொண்டானோ, எந்த மனிதனிடத்தில் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கின்ற பழக்கம் இருக்குமோ, நற்குணம் இருக்குமோ, அல்லாஹ் தஆலா அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடுவது கிடையாது. பல இடங்கள் அல்லாஹ் தஆலா தன திருமறையிலே பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குறிப்பிடான் என்று சொன்னால், பெற்றோர்கள் மிகப்பெரும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். ஆகவே அவர்களுக்கு யார் பணிவிடை செய்வார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்விலும் பரக்கத்து செய்கிறான். உலக வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது கிடையாது, அவர்கள் நல்ல முறையில் நடத்துவது கிடையாது, அவர்களோடு நல்ல நல்ல பேச்சுக்களை பேசுவது கிடையாது. ஆனால் அவர்கள் சேர்த்து வைத்த சொத்தை மட்டும் அடைவதிலே போட்டி போடுவார்கள். பெற்றோர்கள் இறந்த பிறகு அந்த சொத்து பிரிக்கப்பட்டு எப்பொழுது அவர்கள் கையிலே வருமோ, பெற்றோர்களை மதிக்காமல் வந்த அந்த பொருள் அவருடைய வாழ்க்கையிலே நாசத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும், எந்த ஒரு பரக்கத்தையும் கொடுக்காது. ஆக பெற்றோர்களை கண்ணியப்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பரக்கத்து கொடுப்பான். அதே போன்று பரக்கத்தை அடைவதற்குண்டான அழகிய வழிகளில் ஒன்று உறவுகளை, சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. யார் உலக வாழ்க்கையில் தன்னுடைய ரிஸ்க் அதிகரிக்கப்பட வேண்டும், அல்லாஹ் அதிலே நிறைய பரக்கத்துகளை கொடுக்க எண்ணுவார்களோ, அதே போன்று தன்னுடைய ஆயுள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் எண்ணுவார்களோ, அவர்கள் உறவுகளை சேர்ந்து வாழட்டும், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆனால் இன்று சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வதில், உறவுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதில் எத்தனை பேர்கள் முன்னோடியாக இருக்கிறார்கள். எத்தனையோ சொந்த பந்தங்கள் முந்தைய காலத்தில் நம்முடைய பெற்றோர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த உறவுகள் கூட இப்பொழுது கிடையாது. திருமணம் ஆகின்றது, மனைவியோடு சேர்ந்து பெற்றோர்களை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள். அதனால் அவர்களோடு இருந்த அந்த சொந்த பந்தங்களையும் மறந்து விடுகிறார்கள். இப்படி எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கை உறவுகளை துண்டித்து வாழ்வதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இல்லாமல் மிகவும் வேதனைப்படுகின்ற சூழ்நிலைகளை நாம் பார்த்து வருகிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்கூறப்பட்ட பரக்கத்தை அடைவதற்குண்டான இந்த 6 வழிகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நாம் அப்படி இந்த வழிமுறைகளை பின்பற்றி அதன்படி செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை செய்வான் என்பதிலே எவ்வித சந்தேகம் கிடையாது. வல்ல ரஹ்மான் இந்த புனிதமான ரமலானின் பரக்கத்தை கொண்டு நம்முடைய அனைவரின் வாழ்க்கையிலும், நம்முடைய பொருளாதாரத்திலும், நம்முடைய காலங்களிலும் நேரங்களிலும், நம்முடைய வியாபாரங்களிலும், தொழில்துறைகளிலும், நம்முடைய பிள்ளைகளிலும், நம்முடைய சந்ததிகளிலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள் என்னும் உயர்ந்த பரக்கத்தை வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.